ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், என் மகனே மகளே, தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நீ நிலைத்திருப்பாய். தீமைன்னு தெரியுதா, அதை விட்டு விலகிரு, நன்மை செய், அப்பொழுது என்றென்றைக்கு நிலைத்திருப்பாய். வேலை நிரந்தரமே இல்லை, நிலைச்சிருக்குமான்னு தெரியல. பிஸ்னஸ் அப்பப்போ அப் அண்ட் டவுனாக இருக்கு, நிலைச்சிருக்குமான்னு தெரியல. சூழ்நிலை பார்த்தா பொருளாதார பிரச்சனை, பஞ்சம், வீழ்ச்சிகள், இதெல்லாம் பார்த்தா நிற்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு நிறைய பேருக்கு வேலை நிரந்தரமாக இருக்குமா, நிலைச்சிருப்பனான் அப்படின்ற பயம், பிஸ்னஸ் நிலையா இருக்குமா அப்படின்ற பயம், ஊழியத்தில் இந்த மாதிரி பிரச்சனை, என்னால் இங்கே நிலைத்திருக்க முடியுமான்னு பயம், இப்படி நிறைய பேருக்கு பயம். ஆனால் நீங்கள் நிலைத்திருக்கணுன்றது ஆண்டோடைய விருப்பம். நீங்கள் நிலைச்சிருக்கணும்னா என்ன செய்யணுமா, தீமை விட்டு விலகணும். தீமையாய் தோன்றுகிற எந்த காரியத்தை விட்டு விலகி நன்மை செய்யணும். இந்த 2 காரியத்தில் கவனம் செலுத்துங்க. தீமை விட்டு விலகணும், நன்மை செய்யணும். அப்போ நீங்கள் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.